என்னத்தான் நட்டு வச்சுருக்காங்க? ஓ, அதில் மண்ணில் வச்சு கொட்டணுமா இருக்குல்ல? என் ஃபோன் குடி தாட்டி பாய்ச்சிடலான்னு நினைக்கிறேன். ஏமா என்ன ஐபானா தூக்கு அதான் எப்படி மண்ணை வாரி கொட்டுறான் பாரு. பைப் மலையை போட்டாங்க, தண்ணி கூட வெளியே வரும். ஏப்பா ஒருத்தர் வீடு போட்டு மூடாதுடா, இப்போ மூடக்கூடாதுடா, நீ நிற்கணும்டா இதில். அதனால தான் இது ரவுண்டாக போட்டு வச்சுக்கிறாங்க. வா அடுத்து வா, அங்கே போய் கிளி வா. ஃபஸ்ட்டு முடி போவா, இதுவே இன்னும் முடிக்கல. போயிட்டு மட்டும் ஒன்றும் என்ன என்ன ஆட்டின பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். ஃப்ளோல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில். ஃப்ளோல கெட்ட வார்த்தை இங்கே ஆன் பண்ணி வச்சுட்டேன். என்னமோ பண்ணிப்போம். கரெக்டானா? இல்லை தண்ணி ஊற்றணுமா? இதில் ஒரு பிளேடு மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நிற்கிறது. பச்சை கலராக பார்த்து கொடுங்க. ஓ, நீங்கள் அந்த லைன்லேருந்து வந்துருங்க. அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். சரி, ஓகே, அல்லன்னு வந்துருங்க. இன்னும் கொஞ்சம் மண்ணு கொட்டுங்க மேலே, கொஞ்சம் கும்பலாம். கை வெட்டிக்கிச்சா? டேய் ஒரே ஆறு இருக்கேன், கையோட சேர்த்து கீழே வந்து மேலே தூக்கணும். தண்ணி வைக்காது, எச்சு வச்சுக்கோ. டேய் எச்சல் வச்சு இழுடா ரத்தத்தை. டேய் ஃபர்ஸ்ட்ல ஒரு ரத்தத்தை இழுக்கூடாதுடா, இப்போ செகண்ட் ஒரு ரத்தத்தை இழுத்துக்கிறியா? இழுக்கலாம்டா. ஃபர்ஸ்ட்ல வந்து சொன்னா புரியாது, ஒரு வைரஸ் இருக்கு அதுல. சரிடா எப்பா, நீ சாவு. அப்போ நீ உயிரோட பச்சை கட்டி கேட்டேன். பார்த்தோம் வந்துனே இருக்குதா? போய் கழுவிடலாம் ஃபர்ஸ்ட். ராஜா உடம்புல வந்துனே இருக்கு. வேர்வையும் வெளில போக மாட்டுது, ரத்தையும் போக மாட்டுது. கை கீழே இறக்கி ஈரத்தழும்புடா. டேய் ஈரத்தழும்புடா. சரி போய் கழுவிட்டு வரலாம் வா. வெட்ட தெரியல. On your marks. Get set. Go. Ayappan for athletics. துட்டிக்கிறான் நம்ம ஆள். அங்க தண்ணி பொண்ணு ஊ அப்படின்றான். சரிடே ரத்தம் ஏ சால்தான் சக்சஸ். பரவாயில்லையே, நாங்கள் போனது கூட கடமை உணர்ச்சி. ஆனால் இந்த ஊற்றுது. உனக்கு ரத்தம் அதிகமாக இருக்குது. அதுதான் சொன்னேன். சரி இப்போ புது ரத்தம் தானே, அப்படியே வாயில் வச்சுட்டு அப்படியே வாயிலே வச்சுன்னு இருக்கு. கை நீ கீழே இறங்கினா வந்துனே தானே இருக்கும். சரி வாடா டேய், வேலையும் ஒன்றும் ஆரம்பிக்கல. பிசாஸ் எப்படி வரமாட்டேன். டேய் இந்த ஒரு லைன் மட்டும் முடிச்சுட்டு போயிடலாம்டா. டேய் வாடா. கவர் பிச்சிட்டேன், மண்ணு மட்டும் கொட்டு போயினே இருக்கலாம், அவ்வளோதான். சரி வா, மண்ணு நான் கொட்டுறேன். நீ மண்ணு மட்டும் எத்தனை கொட்டு. அப்படியே தூக்கி கொட்டிடு. கூட்டு போகிறது தான் போகிறாங்க. சூப்பராக எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேண்ணா. உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. அம்மா போய் வீட்டில் வேலை பார்த்துக்கலாம். அப்போ பண்ணியிருந்தா இப்போ கொஞ்சம் ஈஸி. அப்போ பண்ணியிருந்தா இதெல்லாம் ஈஸியாக தூக்கி சாப்பிட்டுக்கலாம். அவ்வோ என் உடம்பில் ஏதோ சுரக்கிறது. என்னடா சுரக்குது? உடம்பெல்லாம் ஒரே நீராக ஊறுகிறது ஐயா. டேய் அது நீர் இல்லடா, வேர்வையா? இதெல்லாம் எனக்கு வந்ததே இல்லையே. எப்படிடா வரும்? இப்படி திடீர்னா எப்படி வரும்? என்ன மாதிரி உழைச்சி சாப்பிட்டா வரும்டா. இனிமே உழைச்சி சாப்பிடு, உழைத்து சாப்பிடு என்று வளைத்து குத்துகிறான்.
பரவாயில்லையா? சரி இப்போதான் எனக்கு மனசு வலிக்க மாட்டுது. சரி போகிற வழியில டெட்டால் வாங்கிடுறோம். சரியா? ஊற்றுறோம். ஐயோ பேக்கெட்டில் வைப்பாங்களா பாட்டிலில் வைப்பாங்களா டெட்டால்? கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம். பாட்டில்னா பாட்டிலுக்குள்ள விட்டு அப்படியே கிண்டுவோம் கையை. அப்படியே சின்ன வயசுல கண்ணாடி உடச்சிட்டேன் பாரு. எங்கள் அப்பா எடுத்து டெட்டால் வச்சாரு. அவள் தான் அப்போ நான் டெட்டால் யூஸ் பண்ணேன். எதுவும் ஓகே ஏதோ பண்ண போகிறோம். இங்கே அடிக்குதுடா. No full off, light open. ஓகே வா. என்னடா பேசுறீங்க? லைட் ஆஃப். கம். ரஷ்யன் இங்கிலீஷ். கையில் அடிபட்டு நீ திருந்தல. அவ்வளவுதான். இன்னையோட உறவு வந்துருச்சுன்னு வச்சுக்க. எம்ஏ மூஞ்சிலையும் முடிக்க மாட்டேன். சொல்றேன் கேட்டு போங்கயா. போதும். வா திருப்பி போய் எங்க கூட அள்ளிட்டு இன்னும் ஒரு ரூபா போடணும்னு நினைக்கிறேன். இல்லை யுவா வீடியோ எடுக்க சொன்னேன். என்ன பண்ணுறான்னு தெரியல. ஓவரா பேசியிருப்பானே. ஆமாண்டா டேய். கைஸ் ஆய் கைஸே 1 மணி நேரம் சொல்லிடுவான்டா. அப்போ அவன் பேசலாம், நம்ம பேசுறதை போட்டுக்கலாம். அவன் பேசினானா அது இது மேலே பாகத்தா ரோட்டை போட்டுக்கலாம். யாரோ ஒருத்தன் வரான். நான் உன் கையில் கொடுத்துட்டேன். என் கையில குத்தா யுவா கண்டினியூ பண்ணுவார். இவா என்ன கண்டினியூ பண்ணுவான்? ஒரு பிளாகரு ஒரு பிளாகரு கண்டென்ட் எடுக்க துப்பில்லை என்கிட்ட கொடுக்குறேன். எடுத்து முடிச்சா நீ ஃபீல் பண்ணுவல. அப்புறம் நான் எல்லாமே எடுத்துட்டேன் அப்படின்பேன். இவங்க தான் எஃப்டி திவ்யா, அவங்க வந்து எஃப்டி கிருத்தியா. சும்மா சொல்லுவோம். தெரில, எனக்கும் தெரில. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தி AR ஐயப்பன் vlog. அப்படின்னு நான் சொன்னாதான் இந்த vlog நல்லா போகும். அவன் சொன்னா நான் இப்படி தான் எடுப்பேன். அப்போதான் அவன் வீடியோ போடுவான். ஆமாம், அவன் அப்போ தான் அதுக்கு ஒரு கண்டென்ட் போடுவான். அப்போ வெயிட் பண்ணு, அப்போ தான் அவன் கண்டென்ட் நல்ல கண்டென்ட் போடுவான். அந்த இடத்துல சொல்லு உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எழுதுனேன். இதா பண்ணு. வாசோ நெக்ஸ்ட். இதுக்கு மேலே இடம் எவ்வளோ ப்ரோ கொடுக்கணும்? நம்ப மாட்டேன். நல்ல பையன். அவன் என்னன்னா என்னை வந்து என்னது இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்க என்னது கண்டென்ட் ஐயப்பன் எல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது சார்? ஒரு கேன ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன இடையா என்னமோ கூன்றான்? என்னங்க நீ ஒண்ணும் சொல்ல போ. தான் இருக்கும். ப்ரோ நிறைய பேர் கண்ணு வைக்கிறாங்களா? கண்ணு எருமை மாடு பசு மாடெல்லாம் வைக்கும். அதனால தான் இந்த மாதிரி மொக்க ஜோக்கெல்லாம் போட்டேன்னா அவனை என்ன பண்ணலாம்? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறாரு. ஐயப்பன் vlog சப்ஸ்கிரைப் பண்ணினா அவர் வந்து கொஞ்சம் பிக் படா சைஸா gift வாங்கி வச்சிருக்காரு. காம்பா கொடுப்பான். சப்ஸ்கிரைபருக்கு சூஸ் பண்ணி அவன் கொடுப்பான். ஸோ வந்து ஆல் சப்ஸ்கிரைப் டு ஐயப்பன் vlog, AR ஐயப்பன் vlog.
திவ்யாவை கிழிச்சு விடுங்க. பாக்குறதுக்கு நான் பொம்பளை ஆனா நெஜத்துல ஆம்பளடி. என்ன நெஜத்துல ஆம்பளடி? அதாண்டி எனக்கு அப்ப இருந்தே டவுட். பேசிட்டு இருக்கேன்.